ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? என்ன உத்தரா, இன்னைக்கு என்ன சாப்பாடு நம்ம வீட்ல? இன்னைக்கு நம்ம வீட்ல சிக்கன் கிரேவி தான். சிம்பிளா சூப்பரா செஞ்சிருக்கேன். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம அதில் பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். சிக்கன் கிரேவிக்கு வெங்காயம் வதங்க அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். சிக்கன் கிரேவிக்கு நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. அதில் வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். 1/2 கிலோ சிக்கன் தான். இது நல்லா வதங்கட்டும். பாருங்க, நல்லா இஞ்சி பூண்டு வந்து சிக்கன் கிரேவிக்கு நல்லா வந்து வதங்கிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம வந்து தக்காளி ஒரு 3 தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா எண்ணெய் திரிஞ்சு வரட்டும். பாருங்கள், நல்லா சிக்கன் கிரேவி தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம 1/2 கிலோ சிக்கன் வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இது நல்லா இதுலேயே நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுப்போம். பாருங்கள், சிக்கன் கிரேவிக்கு எல்லாத்தையும் போட்டு கிண்டி விட்டாச்சு. நல்லா ஒரு 2 நிமிஷம் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 2 டீஸ்பூன் சிக்கன் தூள், ஒரு 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு 2 டீஸ்பூன் கறி மசாலா, ஒரு 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். நம்ம சிக்கன் கிரேவியாக தான் செய்ய போகிறோம், அதனால் நிறைய தேவையில்ல, திட்டமாக போட்டுக்கலாம். போட்டு இப்போ இதை நல்லா கிண்டி விடுவோம். பாருங்கள், சிக்கன் கிரேவியை நல்லா வந்து அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம சுற்றியும் கிண்டி விட்டோம். இப்போ இதில் கொஞ்சோண்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த கறி முங்குற அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிருக்கேன். வந்து இது சிம்மில் வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து மூடி போட்டு கொதிக்க விடுவோம். காரம் கரெக்டாக இருக்குது, எனக்கு உப்பு பத்தலை, அதனால் நான் கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கிறேன். மூடி போட்டு இதை நல்லா சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். பாருங்க, சூப்பராக சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நல்லா கெட்டியாக இருக்குது, சாதத்துக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சோண்டு கருவேப்பிலை தூவி இறக்கிடலாம். இன்னைக்கு நான் செஞ்ச மாரி நீங்களும் வீட்டில் சிக்கன் கிரேவி செஞ்சு பாருங்க, சூப்பராக இருக்கும். என் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.